அனைவருக்கும் வணக்கம். நாமம் போட்டாங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நாமம் போட்டுட்டாங்க. தாவேக்காவுடைய வாக்குறுதிகளில் மிகவும் முக்கியமான ஒரு வாக்குறுதியாக பார்க்கப்பட்டது அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். அந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னாப்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம்னு வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க கொடுக்க போகிறதோ வருடத்திற்கு 3 சிலிண்டர்களுக்கான விலையை தான் வங்கி கணக்குக்கு வர வைப்பாங்களாம். அதுவும் எல்லா குடும்பத்தினருக்கும் கிடையாது, தகுதியுள்ள குடும்பத்தினருக்கு. என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2,50,000 ரூபாய்க்குள்ளே சம்பாதிச்சிருக்கணுமா. எப்படிங்க 20,000 ரூபா சம்பாதிச்சாலே 2 லட்சம் 2.5 லட்ச ரூபா தாண்டி போயிடுவேங்க. என்ன சொல்கிறது, ஆவரேஜாக நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் எல்லாம் 25, 30, 35, 40க்குள்ளேலாம் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வருங்க கரெக்டாக 20,000 கூட சம்பாதிக்கிறதுக்குள்ளே வரல. நீங்கள் 15, 16, 17க்குள்ளே அந்த மாதிரி தான் சம்பாதிச்சிக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு தகுதி இருக்குது இந்த திட்டத்தை நீங்கள் பெறதுக்கு. அதுலேயும் பாருங்கள் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. நீங்கள் வெறும் 15, 16, 17 சம்பாதிச்சாலாம் இல்லை. பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதுவும் கிடைக்கும். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து குடும்பங்களுக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாருங்கள், தகுதியுள்ள வருமானம் 2.5 லட்ச ரூபாயை தாண்டக்கூடாது, அதுலேயும் சிறு குறு விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்கள் இப்படின்லாம் தனியாக இன்னாருக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி எல்லாத்தையும் அப்படியே எல்லாருக்கும் நாமம் போட்டு விட்டாரு பாருங்க. இந்த திட்டம் ஜனவரி மாதம் பொங்கல் டைமில் வரப்போகுதாங்க. இந்த திட்டத்திற்காக ஒரு வருடத்திற்கு 4,000 கோடி ஒதுக்க போகிறாங்களாம். 4,000 கோடி. ஃப்ராடு தனம், பித்தலாட்டம், இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா இதுதான். சூப்பர் 6 திட்டம்னு ஆசை வார்த்தை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு சூப்பர் 3 திட்டம், அதுவும் அதுக்கான காசை தான் கொடுப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட குடும்பங்கள் இருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். அப்போ தான் இதெல்லாம் கிடைக்கும். என்னங்கடா இது, என்ன மாதிரி ஏமாத்திருக்காங்க பாருங்க. தாவேக்காவுக்கு இதெல்லாம் நம்பி வாக்களித்தவைகளே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தால் முதல் கையெழுத்து தரமான கையில் தான் இருந்திருக்கும். அந்த 8,000 ரூபா கூப்பன்னு சொன்னார், கண்டிப்பாக அது கிடச்சிருக்கும் உடனே. அடுத்தது 1,000 ரூபா 2,000 ரூபாவாக மாறி இருக்கும் பெண்களுக்கான உரிமை தொகை. இப்படி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தால் எவ்வளோ அழகான விஷயங்களெல்லாம் கொண்டு வந்திருப்பார் உடனே. இன்றைக்கி பாருங்கள், இவர் அறிவித்தது எதுவுமே யாருக்குமே கிடைக்காத மாதிரி ஆயிடுச்சு. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார் மின்சாரம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணதை விட அதிகமாக 200 யூனிட் யூஸ் பண்ணதுக்கு காசு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னதும் இப்போ சொல்றதையும் பாருங்க. இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம், இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர் பயனடைவார்கள். அணில் குஞ்சுகள்லாம் எப்படிடா இதுக்கெல்லாம் முட்டு கொடுப்பீங்க? தேர்தலுக்கு முன்னாடி பயிர்க்கடனை முழுசாக தள்ளுபடி செய்வோன்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 50,000 தான் தள்ளுபடி செய்வோன்னாங்க. 200 யூனிட் இலவசம்னு சொன்னதுலேயுமே பித்தலாட்டம் நடந்துச்சு. 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணால் பழைய 100 யூனிட்டும் கிடையாதுன்னு முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் எதிர்ப்பை தெரிவித்ததுக்கு பிறகு அந்த 100 யூனிட்டும் உண்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. நல்லா இருக்குல்ல மாற்றம். ஒரு விஷயத்துலையும் எப்படி ஏமாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். இது மாற்றம் இல்லை, ஏமாற்றம் அப்படின்னு சும்மா சொல்லலை, ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க, ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள். 4,000 கோடி ஒதுக்க போகிறாராமே இதுக்கு. கஜானா காலியாக இருந்துச்சுன்னு சொன்னார். எப்படி 4,000 கோடி அதுக்குள்ளே, எப்படி எனக்கு புரியலையே. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பேசினார் இல்லையா? தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் செய்கிறது ஒன்றா இருக்கும் இப்படின்லாம் சொன்னாரா இல்லையா? வாக்குறுதிகள் கொடுத்து யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க இப்படிலாம் சொன்னாரா இல்லையா? இப்போ இதெல்லாம் செய்கிறது யார் ஆக்சுவலாக? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ.
பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினது என்ன? இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாட்டிலுக்கு 20 ரூபா 30 ரூபான்னு ஆகி போயிருச்சு. நம்ம என்ன ஆட்சிக்கு வரவா போறோம் அப்படின்ட்டு பொப்பரப்பாணி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டாரு. இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதையெல்லாம் நிறைவேற்ற முடியாதே அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதையும் திமுக மேல பழிய தூக்கி போட்டாச்சு. எங்களுக்கு வந்து காசு இல்லை, கஜானா காலி இப்படின்ட்டுலாம் வந்துட்டு திமுக மேலே தான் பழிய தூக்கி போடணும்னு அதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும் வருமானம், இந்த மாதிரிப்பட்ட குடும்பங்களாக இருக்கணும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், அப்புறம் வந்துட்டு மாற்றுத்திறனாளி குடும்பங்கள், அப்புறம் சிறு குறு விவசாய குடும்பங்கள், இவங்களுக்கெல்லாம் தான் அப்படின்றத தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிச்சிருக்கணும்ல. தேர்தல் வாக்குறுதியில் கிளியராக சொல்லியிருக்கணும்ல. 6 சிலிண்டர் கிடையாது 3 சிலிண்டர்னு சொல்லியிருக்கணும்ல. இப்போ ஏன் மாத்தினாரு? தூய சக்தி இதுதான், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். நாங்கள் சொல்றத கண்டிப்பாக செய்வோம், நாங்கள் வந்து என்னை நம்புங்க, உங்கள் பையன் உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி உங்கள் மாமா என்னை நீங்கள் 100% நம்பலாம், சொன்னதை நான் கண்டிப்பாக செய்வேன். ஒரு வாக்குறுதி கூட மக்கள் திருப்தி அடைகிற அளவுக்கு இன்னும் வரைக்கும் ஒன்றும் செய்யலாம். அந்த கரண்டையாவது கரெக்டாக பண்ணலாம். கரண்ட் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் லாபெல்லாம் ஏற்றி விட்டாங்க. இதுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மண்ணாங்கட்டிகளை வச்சு உருட்டு வேற. நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு கரண்ட் பில் வருதுன்னு அவனுங்களை வச்சு எல்லாருக்கும் நல்ல ரூட் மாஃபியா வச்சு நல்ல பேமெண்ட் செட்டில் பண்ணி எல்லாரும் உட்காந்துருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க. யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்தப்போல்லாம் நீங்கள் கரண்ட் ஸ்டவ் ஒன்று வாங்கினீங்க பாருங்கள், அது நீங்கள் அடிக்கடி போய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தான் உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வந்து. நீங்கள் ஏசி வாங்கியிருப்பீங்க இந்த சம்மர் டைமில், அதனால நீங்கள் ஏசி அதிகமாக யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வந்துருக்குங்க அப்படின்ட்டு இவனுங்களை வச்சு பேச வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து யாரும் கரண்ட் ஸ்டவ் யூஸ் பண்ணல, இதுக்கு முன்னாடி யாரும் ஏசி யூஸ் பண்ணல, எல்லாரும் இப்படி தான் கரண்ட் பில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ 4 மடங்கு 5 மடங்கு 6 மடங்கு 10 மடங்குன்னு அதிகமாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிறுக்கணுங்க தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம். தேர்தல் நேரத்தில் ஒயிட் ஷர்ட்டு பீச் பேண்ட்டை போட்டுட்டு சுற்றினானுங்க, லோன்னு கிறுக்கணுங்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க. ஓட்டு போட்டுட்டேன்ட்டு இன்னைக்கு இவனுங்க தான் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாத்துக்கும் கொடுக்குறானுங்க, இல்லை கொடுக்க வைக்கிறானுங்க ரூட்டு மாஃபியா. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எவனும் இதெல்லாம் கேட்கவே மாட்டானுங்க. மக்களே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்படி சொன்னார், 6 சிலிண்டர்னாரு, இப்போ 3 சிலிண்டர் தான், அதுக்கும் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காரு இப்படின்லாம் கேட்டு அவரை அம்பலப்படுத்தலாம் இல்லையா. எதுவும் பண்ண மாட்டானுங்க அதெல்லாம். இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தாவேக்கா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் எண்களை எல்லாம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. 5000 4000 40,000 40,000. இப்போ சமீபத்தில் கூட அமைச்சர் ஃபர்வேஸ் அவர்கள் எந்திரிச்சு என்ன பேசுகிறாரு, அந்த ஒரு மேடையில் 1 கோடியே 100 கோடியே 12 கோடியே 48 லட்சத்தி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தாக்க அமைச்சர் ஸ்ரீநாத் அவர் என்ன பண்ணுறாரு, 720க்கு பதிலாக 220ன்னு சொல்கிறாப்புல. அதை வந்து கான்ஃபிடண்ட்டாக 720ன்னு தெரிஞ்சோம், அதை வந்து 220ன்னு சொன்னாப்புல. இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறதுனால தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நம்மெல்லாம் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னா 6, ஆனால் இன்னைக்கு காலத்தில் 6 அப்படின்னா 3ன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஏன்னா அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம்னு சொன்னாங்க, இப்போ 3 தான் கொடுக்குறாங்கன்றப்போ அப்போது 3 அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 6 அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 3. இவங்களெல்லாம் நம்ம பேசி பேசி நமக்கே மண்டை குழம்பி போயிருங்க. இப்போ 2.5 லட்சம் ரூபா ஆண்டு வருமானம் வச்சுருக்கிறவங்க வந்துட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்க, அவங்களுக்கு இந்த திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் கொண்டாடுறாங்க. இப்போ 3 லட்சம் ரூபா 3.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவங்க ஒரு வருஷத்துக்கு, அவங்க மட்டும் என்ன பணக்காரங்களா? கொஞ்சமாவது நியாயமாக நடந்துக்கணும்ல. இப்படி ஏமாற்றி விட்டாங்களே அப்பட்டமா. இப்போவாவது தாவேக்காவிற்கு வாக்களித்தவர்கள் இது எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று பேர் வழி கட்சி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சொன்னது எதையுமே சரியாக வந்து செய்யலை. இந்த சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒன்று தொடங்கினாங்க, அது எதுக்குன்னு முதல்ல ஒன்றுமே புரியலைங்க. தேவையில்லாமல் காசு வேஸ்ட்டு. இவங்க தொடங்குற எல்லா திட்டமுமே காசு வேஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு. தங்க மோதிரம் திட்டம்னாங்க, என்னெல்லாமோ சொன்னாங்க, என்னதானா எல்லாத்துலேயுமே ஃப்ராடுத்தனம் ஃபோர்ஜரித்தனம். எதுவுமே சரியா இல்லை, எதுவுமே வந்து சொன்ன மாதிரி மக்களுக்கு டெலிவர் பண்ணல. இதில் ஹைலைட் என்னென்னா, முதல் ஆளாக ஓடி வருவார், ஓடி வந்து முட்டு கொடுப்பார். யார்? கெஸ் பண்ணுங்க. கெஸ் பண்ணிட்டீங்களா? நான் சொல்கிறேன் இப்போது, பேராசாட். அடுத்தது விஜய் ரசிகர் மன்ற தலைவர் யார் சொல்லுங்க? சிவப்பு கொடி யார்? கெஸ் பண்ணிட்டீங்களா? ஐயா சண்முகம் ஐயா ஓடி வந்து முட்டு கொடுப்பாங்க பாருங்க. முதலமைச்சர் விஜய் ஒன்றும் தேர்தலுக்கு முன்னாடி அப்படி சொல்லலை, அவருடைய வாய் வந்து சொல்லிச்சு. அவர் சொல்லலையே, அவர் வாய் தானே சொல்லிச்சு. அவர் சொன்னது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணுன்னா, அவர் இப்போ சட்டமன்றத்தில் பேசுகிறாரு பாருங்க,
இப்போ திட்டம் அறிவிச்சிருக்கிறாரு பாருங்க, இதுதான் அவரு சொன்னது, இதுதான் முதலமைச்சர் சொன்னது, தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது அவருடைய வாய் தானே சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முட்டு வித்தியாசமாலாம் முட்டு கொடுப்பாங்க பாருங்க. நம்ம எதிர்பார்க்காத மாதிரி டிஃப்ரெண்டாக முட்டு கொடுப்பாங்க. ஆகவே தாவேகாவிற்கு வாக்களித்தவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களிற்கும் தாவேகா போட்ட இந்த மிகப்பெரிய நாமத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.